வந்துட்டாலோ இல்லை வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படி மீன் கலந்துக்கலாம். மஞ்சள் எடுத்து வச்சுக்கலாம். சக்கரை தண்ணி வேணும். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெருசாக அதுக்கப்புறம் இப்போ தண்ணி சாப்பிட்லங்க. அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டுருக்கோம். கீழுக்காக உள்ளே போய் எல்லாம் உள்ளே இருக்காங்க. மேலெல்லாம் நான் தண்ணி ஊற்றி விட்டுருவேன். மசா நம்மக்கிட்ட குஞ்சு பொறிச்சில்லைங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக நோய் வந்திருக்கு. அது ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்காது. அந்த இறப்பொட்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதில் இருக்கிற கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ். எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க? அதேமாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கோழி ஆகட்டும் புறா ஆகட்டும் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சோம்பலாக இருக்கிற மாதிரியும் இருக்குது, அதேமாதிரி ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நோயிலேருந்து எப்படி தப்பிக்கலாங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. நோயெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி காப்பாற்றுறது, நோய் வரக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், எல்லாமே நம்ம இப்போ பார்த்துடலாங்க. சரி ஓகேங்க, வாங்க போயிட்டு ஃபுல்லாக பார்ப்போம். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம அதை தான் பண்ண போகிறோம். இப்போ புறா பார்த்திங்கன்னா எல்லாம் மீன் போட்டு வச்சு மெஞ்சிட்ருக்கு. ஆக்சுவலாக இப்போ நோய் வந்துட்டாலோ இல்லை வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறது எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரி ஓகேங்க, வாங்க போயிட்டு நம்ம இங்கே இருக்குல்ல, இது வந்து சர்க்கரை தண்ணி, சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றி கலக்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பூண்டு இருக்குல்ல, அதை அரைச்சி நம்ம தண்ணியில் கலக்கி வச்சுருக்கோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. மொத்தமாக 3 ஐட்டத்தை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த பூண்டு தண்ணி வந்து குடிக்கிற தண்ணியில் கலக்கி விட்டுருலாம். அதுக்கடுத்து வந்து இந்த சர்க்கரை தண்ணியும் குடிக்கிற தண்ணியில் கலந்துடலாங்க. செஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு குஞ்சுக்கு மட்டும் நம்ம சர்க்கரை தண்ணி கொடுக்கணும். சரி வாங்க போய் கொடுக்கலாம். இல்லை இப்போ கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. இங்கெல்லாம் வெயில் தாங்க முடியாமல் கஸ்கஸ்ன்னு கிடக்கு. இப்படி போட்டோம்னா அப்படியே மேய்ச்சிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் சாப்பிட்ருக்கு. ஏன்னா அப்படியே சாப்பிட்டுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகேங்க, வாங்க நம்ம போய் இந்த பூண்டு தண்ணி அப்படியே தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அங்கங்கே வச்சுருக்கேன், அங்கங்கே ஒரு இடத்துல ஊற்றி வச்சுருக்கேன். மீன் கலந்துட்டுருலாம். மஞ்சத்தூளும் போடணும் லைட்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம கோழியெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும், துணி துவைக்கிற இடம் காட்டி. அதனால் அப்படி இங்கே கொஞ்சம் கலந்துடும். அப்படியே கலந்து விட்டாச்சா. இந்த இடத்துல ஒன்று வச்சுருக்கேன், நிறைய இடத்துல வச்சுருக்கேன் தண்ணி குடிக்கிறதுக்கு. ஏன்னா தண்ணிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோழிகளுக்கு. புறாக்கு அப்படியே இதை போட்டுக்கலாம், புறாக்கும் போட்டுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆகாது. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிரஞ்சில் லைட்டாக எடுத்து வச்சுக்கலாம். சர்க்கரை தண்ணி வேணும், எடுத்து வச்சுக்கலாம். இந்த கோழி குஞ்சுக்கு காட்டணுங்க. இந்த கோழி குஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரை தண்ணி காட்டணும், அதனால் அது இருக்கட்டும். இந்த தண்ணியை பூரா கலக்கிடலாம். இதில் கொஞ்சம் கலக்கிட்டு கொஞ்சம் இதில் தாங்க நிறையா குடிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா புறாக்கும் லைட்டாக அப்படியே கலக்கி விட்ருவோம். ஆக்சுவலாக சர்க்கரை தண்ணி ஏன் காட்டுறோன்னா, நோய் வராமல் வந்தாலும் அதை பார்த்திங்கன்னா அதிகமாக சுகர் கண்டென்ட் இருக்குல்லங்க, அதனால் அதிகமாக பரவக்கூடாது நோயை. அதுக்குள்ளேயே அதோட பாடியில் பரவக்கூடாது. அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சர்க்கரை தண்ணி ஊற்றுறோம். தேனும் போடுவாங்க உங்களுக்கு, தேன் ஊற்றலாம், இல்லைனா சர்க்கரை தண்ணி ஊற்றுவாங்க. சரி வாங்க. பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோழி குஞ்சுகளுக்கு தான் இப்போ பார்த்திங்கன்னா வந்தது ஏறிட்டான் மேலே. கோழி குஞ்சுக்கு தான் பார்த்திங்கன்னா இப்போ கொடுக்கணும். ஏன்னா அந்த கோழி குஞ்சுக்கு எல்லா குஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா அம்மா போட்டுருச்சு. அந்த கோழி குஞ்சுக்கு பாருங்கள் சரியான டவுனில் இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே மேலே ஏறி கொண்டு ஒருத்தன் ஏறிட்டான். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிட்ட இருக்க கோழி குஞ்சுக்கு பார்த்திங்கன்னா
கொடுக்கணும். சரி கொடுத்துடலாம். அதே மாதிரி இவனில் எவன் ரொம்ப இதாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், அசையாமக்கலாம் நின்றுருக்கு. சரியான நோய் தாக்கிடுச்சு. அது இருக்குல்ல எப்படி நம்ம கண்ணவே முடிச்சு. இப்போ அதை நம்ம ரெடி பண்ணுறோம், பண்ணியே வரோம். இப்போ எப்படி ரெடி பண்ணுறோம் தான் எனக்கு மேட்ரு. பண்ணுறோங்க. அவனுங்கெல்லாம் கீழே இறங்கிட்டானுங்க. இறங்கி அங்கே போய் மெஞ்சிட்டு இருக்கிறாங்க. தீனுக்காக பறன்னு வரக்கு. சரி ஓகேங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அவனுக்கு தீனை கொடுத்துடலாம். அதே மாதிரி சக்கரை தண்ணி கொடுத்துட்ருலாங்க. சக்கரை தண்ணி கொடுத்து நம்ம வெங்காயத்தை போட்டோம்னா ரெடி ஆயிடும். பாருங்க வெங்காயம் சாப்பிட்ருக்கு. கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு பொழைக்க முடியும். சரியா? பார்த்தீங்கன்னா சோம்பலாகவே நிற்கிது கோழி குஞ்சு. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெருசானதுக்கப்புறம் இப்படி பண்ணிட்டுருக்கோம் ஆள். சரி ஓகேங்க, அப்படியே விட்டுருவான். ஓகே தான். லைட்டாக தண்ணி மட்டும் கொடுத்துருவான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கிறவன் தான். பட் இருந்தாலும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி காட்டிடலாங்க, சக்கரை தண்ணி. எல்லாத்துக்கும் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தூக்கி சுற்றிட்டு இருக்கானுங்க, ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. சக்கரை தண்ணி கொடுத்துருக்கோம். அவன் பாருங்கள் அந்த ஓரத்தில் நின்றுருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கான். மற்றபடி எல்லாம் இவங்களாம் ஓகே தான் இருக்கானுங்க, ஓடிட்டு விளையாண்டுருக்கானுங்க. ஏன்னா நம்ம ஓடிட்டுருக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நினைக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க வேண்டிய மெடிசனை கொடுத்துடணும், கொடுக்க வேண்டிய மெடிசன் கொடுத்துடணும். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி மெடிக்கலில் வாங்கி, எனக்கு தெரிஞ்சு இந்த சித்த மருத்துவத்தில் தான் எனக்கு தெரிஞ்சது. மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மெடிக்கலில் ஏதாச்சும் ஒரு பவுட்ரு இல்லைனா இந்த லிக்விட் டைப்பில் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா தண்ணியில் கலக்கணும் அப்படின்னா அதை சொன்னிங்கன்னா அதை வாங்கி போட்டுடலாம் நம்மளோட கோழிகளுக்கு, புறாக்களுக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவனுங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோழி குஞ்சுக்கு வெங்காயம் போட்டிருக்கோங்க. வெங்காயம் அப்புறம் சக்கரை தண்ணி கொடுத்து வெள்ளைப்பூண்டு அரைச்சி ஊற்றிருக்கோம் தண்ணிக்குள்ளே. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சரி ஓகேங்க, வாங்க அப்படியே நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெங்காயம் போட்டு விட்டேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி. அது பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்கானுங்க எல்லோரும். ஆனால் அவன் மட்டும் சாப்பிட்லங்க. அவன் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுருக்கோம். அப்புறம் புறா கூண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ புறாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்குது. கேட்டத்தை வந்தால் சிக்கு பாருங்க கிடக்கு. உள்ள இருந்த சிக்கு தான் வெளியே வந்து கிடக்கு. எல்லாரும் வெயிலுக்காக உள்ளே போய் எல்லாம் உள்ளே இருக்காங்க. சரியான வெயில். சரி ஓகேங்க, அப்படியே உள்ளே இருக்கட்டும். எல்லாம் நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன். இதோட அப்டேட்டு. புறா பார்த்தீங்கன்னா எக்கெல்லாம் குஞ்சு பொரிச்சிருச்சு. புறா பார்த்தீங்கன்னா இருந்த எக்கெல்லாம் குஞ்சு பொரிச்சிருச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இந்த வெயில் டைமுக்கு தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி கூண்டை சுற்றியும் தண்ணி இருக்கணுங்க, தண்ணி, மரம். ஆக்சுவலாக நான் இந்த வீட்டுக்கு நம்ம தண்ணி பிடிக்கும்போதோ இல்லைனா மோட்ரு போடும்போது பார்த்திங்கன்னா மேலெலாம் நான் தண்ணி ஊற்றி விட்ருவேன். மேலே தண்ணி ஊற்றி விட்ருவேன். கீழே பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஈரமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறது தான் கொஞ்சம் கூலிங் கொடுக்குங்க. புறாவை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே ஒரு கோழி இருக்குல்ல, இந்த கோழி பார்த்திங்கன்னா 3 சிக்கு இருந்துச்சு. மொத்தம் 4 சிக்கு இருந்துச்சுங்க. 4 சிக்கில் ஒரு குஞ்சை கழுவி தூக்கிட்டு போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடிக்குள்ளே தாங்க எல்லா கோழியும் படுத்துக்கும். ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் நிழலாக இருக்கிற மாதிரி இருக்கும், சூடெல்லாம் வராது, அதனால் இங்கே படுத்துக்கும். அப்புறம் புதுசாக நம்மக்கிட்ட குஞ்சு பொரிச்சில்லைங்க, குட்டி குட்டி குஞ்சுகள். அதில் பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு குட்டியும் நிற்கிது, முன்னாடி நிற்கிது பாருங்கள். அதுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக நோய் வந்திருக்கு. அதுக்கும் லைட்டாக என்ன பண்ணுறேனே தெரில. இத்தினோண்டு இருக்குங்க. அதுக்கு வெயிலே தாங்க முடியல. அதனால் ஃபுல்லாக தண்ணி விட்டுருவோம். நம்ம இங்கெல்லாம் தண்ணி விட்டுறோம். அதனால் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், இதுக்குள்ளே. இவனுக்கும் பார்த்திங்கன்னா லைட்டாக நோய் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இந்த நோய் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன்.
நோய் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இன்னும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. நம்ம மெடிக்கல் போய் தான் ஆகணும். மெடிக்கல் போயிருந்தாலும் நம்மளுக்கு இந்த நோய்க்கு இந்த மருந்து தான் கொடுக்கணும் அப்படின்லாம் இருக்குது. ஆனால் நம்ம கரெக்டாக அந்த நோய்க்கு அந்த மருந்து அந்த ஒரு ஸ்டேஜில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம காப்பாற்றிடலாம். அதே மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம அந்த மருந்தை கொடுத்தாலும் சரி, என்ன கொடுத்தாலும் சரி, அந்த கோழியை நம்ம பிழைக்க வைக்க முடியாது. பெரிய கோழினா கூட பிழைக்க வச்சிடலாங்க. இந்த சின்ன குஞ்சு, அப்புறம் ஒரு மாதம் குஞ்செல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா பிழைக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரி, ரொம்ப கஷ்டங்கிறத விட அது ஏன்னா அதுக்கு அந்தளவுக்கு ஸ்டாமினா இருக்காது, அந்தளவுக்கு அது ஃபுட்டு எடுத்துருக்காதுங்க. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் பெரிய கோழியாக இருக்கட்டும், சின்ன கோழியாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா சாப்பிட்டது நோய் வந்துருச்சுனாலே சாப்பிட்டது பார்த்திங்கன்னா ஜீரணமே ஆகாது. சாப்பிட்டது எல்லாமே அந்த இறப்பையில் அப்படியே இருக்கும். அதை நம்ம ஜீரணம் ஆகலை அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று பெரிய கோழியாக இருந்துச்சுன்னா அந்த இறப்பொட்டியை பார்த்திங்கன்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தைச்சிடலாம். தைச்சி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா அது நம்ம என்ன சொல்கிறது, லிக்விட் டைப்பில் இல்லை மருந்து அதெல்லாம் போட்டிங்கன்னா அது வந்து அப்படியே உள்ள ஜீரணம் ஆகிக்கும். இதே அரிசியோ இல்லை அதோட வேறு ஏதாச்சும் ஒரு தீனோ ஏதாச்சும் கொடுத்தீங்க அப்படின்னா அது தின்னா அதுக்கு ஜீரணம் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம அதை கட் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு அதில் கீழே இருக்கிற அரிசி இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை தேய்ச்சிட்டு நம்ம லிக்விட் டைப்பில் ஏதாச்சும் ஒரு மருந்து, அதுக்கு இப்போ நோய் வந்துருச்சு அந்த நோய்க்கான மருந்து அதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் ரெடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நோய் வரக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எப்படிப்பட்ட இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இப்போ நம்ம கோழி வளர்க்குறோம் இல்லை புறா வளர்த்துறோம் அப்படின்னா, புறா வளர்த்துறதுனா அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வேணும். அது தண்ணி இல்லாமலாம் எனக்கு மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா புறா அப்படிங்கிறது மேலே லாங்கில் பறக்கிறது, அதே மாதிரி ரொம்ப நேரம் பறந்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப தேவைப்படும். கோழிக்கு அதே மாதிரி தான். அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கோழி கூட அங்கங்கே போகும், ஏதாச்சும் ஒன்று சாப்பிடும், பூச்சி புழு அப்படி சாப்பிடும். ஆனால் புறா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பூச்சி புழு எதுவும் சாப்பிடாது, தானியங்கள் மட்டும்தான் சாப்பிடும். அதனால் நம்மளுக்கு புறாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி தேவைப்படும். அதனால் தண்ணி வைக்காம மட்டும் இருக்காதீங்க, டெய்லியும் தண்ணி மட்டும் மாற்றிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி அந்த தண்ணி வைக்கிறோம்ல, தண்ணி வைக்கும்போது அந்த எதில் வேணால் வைப்போம். நம்ம பிளாஸ்டிக்கில் வைப்போம், இல்லைனா அந்த போசியோ இல்லை வேறு ஏதாச்சும் தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அதோட வேஸ்ட்டு வந்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளேயே அதுக்கு தெரியாது. அதனால் வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளேயே இருக்கும். அது சப்போஸ் அந்த வேஸ்ட்டுக்குள்ளேயே தண்ணி இருக்குது ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே கலந்துரும். அதனால் அந்த தண்ணியவே புறா பார்த்திங்கன்னா குடிச்சிச்சு அப்படின்னா அது ரொம்ப நோய் வரக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா டெய்லியும் மாற்றிக்கிட்டே இருங்க. தண்ணி டெய்லி காலையில் பார்த்திங்கன்னா நம்ம புறா கூண்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா ஓகே தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா காலையில் தான் மாற்றுவோம். கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி இப்போது வெயில் காலம் இல்லைன்னா பரவாயில்லைங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெயில் அடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு மழையெல்லாம் பெய்யுது. அதனால் திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. இப்போ நேற்று வரைக்கும் சரியான வெயில் அடிச்சு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா லைட்டான வெயில், அப்படியே லைட்டாக கூலிங் அந்த 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 மாதிரி இருக்குது. அதனால் நான் என்னங்கிறேன்னா எப்பவும் ஒரே மாதிரி எல்லா பக்கமும் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் வாங்கி சின்ன வெங்காயத்தை போடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா சாப்பிட வைங்க. கோழி ஆகட்டும் இல்லை கோழி குஞ்சு எதாக இருந்தாலும் சரி, சின்ன வெங்காயம் நிறையா போடுங்க. அதே மாதிரி புறாவுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூண்டு இருக்குல்ல, வெள்ளைப்பூண்டு, அந்த வெள்ளைப்பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ எடுத்து அடித்து அரைச்சி அந்த குடிக்கிற தண்ணியில் கலந்துருங்க. இல்லைனா தேன் வாங்கி தேனையும் கலக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதே மாதிரி நோய் வரதுலேருந்து நம்ம புறாவை காப்பாற்றிக்கலாங்க. மேக்சிமமான கோழிகளாகட்டும் புறா ஆகட்டும் நோய் வருது அப்படின்னா அதுக்கு ஒரே காலம், என்ன காலம்னா இந்த கோடை காலத்தில் தான். கோடை காலத்தில் தான் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான நோய் வருங்க. நம்ம என்ன தான் நம்ம அதை என்ன மெயின்டைன் பண்ணாலும் சரிங்க, எத்தனையாக நம்ம மெயின்டைன் பண்ணாலும் நோய் வராமல் இருக்காது. ஏதாச்சும் ஒரு புறாக்காகட்டும் கோழிக்காகட்டும் நோய் வரத்தான் செய்யும். அதுலேருந்து நம்ம ஒரு புறாக்கோ ஒரு கோழிக்கோ நோய் வந்துருச்சுன்னா அந்த கோழியை மட்டும் எடுத்து வெளியே எடுத்துகிட்டு போய் ஒரு கூண்டோ இல்லை தனியாக ஒரு இடத்துல மட்டும் அதை போட்டுருங்க. போட்டு அதுக்கு டெய்லியும் மெடிசன் கொடுக்குறது, தீன் கொடுக்குறது அதை தனியாக பார்த்துக்கங்க. இப்போ இருக்கிற கோழியெல்லாம் தனியாக பார்த்துக்கங்க. ஏன்னா அந்த கோழி வந்து இன்னொரு கோழியை கூட போகும்போதோ இல்லை அதோட தண்ணியோட பிளேட்டில் இருக்க தண்ணியை குடித்தாலோ இல்லை அதே ஒன்றா சாப்பிட்டாலோ இதுக்கு இருக்க நோய் பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்துடும். இதுலேருந்து அப்படியே தொடர்ந்து எல்லா கோழிக்கும் நோய் வந்துடும். அதே தான் புறாக்கும். புறா சப்போஸ் உங்களுக்கு புறா நோய் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க வந்து இந்த கால்சியம் குறைபாடில் ஒரு புறா இருந்துச்சுல, அந்த கால்சியம் குறைபாடு புறா பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா அதோட
அதுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. அது வந்து பரவற நோய் கிடையாது, அதுக்கு மட்டும்தான் இருக்குது அந்த நோய். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே வேறு ஏதாச்சும் நோய், அம்மா நோய் போட்டிருக்கு, இல்லைனா தலை சுற்றி நோய், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நோய் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது பரப்பிடும். அதுலேருந்து இப்போ ஒரு தலை சுற்றி நோய் ஒரு புறாக்கு வந்திருக்கு அப்படின்னா ஆக்சுவலாக அந்த புறாவை மட்டும் தூக்கி போய் தனியாக போட்டு அதுக்கு மெடிசன் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும். சரி, ஓகேங்க. இனிமேல் நம்ம நோய் வருது அப்படின்னா எச்சரிக்கையாக இருந்து எல்லாத்தையும் சிறப்பாக பார்த்துக்கிட்டா போதும். மெடிசன் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மெடிக்கலில் போய் மெடிசன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு என்ன மெடிசன் தரணும்னு எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்ச அந்த எல்லோ பவுட்ரு ஒன்று இருக்கும், அந்த எல்லோ பவுட்ரு போடுவோம். அது வந்து ஆக்சுவலாக அந்த பவுட்ரு வாங்கி போடுறதுங்கிறதே தவிர்த்து சின்ன வெங்காயம் போட்டு அது சின்ன வெங்காயம் சாப்பிட்டுருச்சுனாலே போதுங்க. எப்படிப்பட்ட நோயும் பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் பண்ணிடும். நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உங்களோட புறாக்கும் கோழிக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இருக்காதீங்க. இந்த கோடை காலத்தில் தண்ணிங்கிறது ரொம்ப மஸ்ட்டு. அதேமாதிரி நம்ம பசங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியெல்லாம் குடிக்கணும். தண்ணி அதே மாதிரி ஃபுட்டு நேரத்துக்கு சாப்பிடுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. நீங்கள் எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க வீட்டில். அதே மாதிரி ரொம்ப நேரம் வெயிலில் ட்ராவல் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் இந்த இளநீ அப்புறம் தண்ணி நிறையா குடிங்க. அப்போ தான் நம்ம இந்த ஃபீவரு கோல்டு இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். சரி, ஓகே. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இத்துடன் விடைபெறுவது உங்களை SSK தமிழா. எப்பவும் சிரிச்சிட்டே இருங்க, சிரிப்பு மட்டும் தான் முக்கியம். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி, ஓகேங்க. டாடா, பாய்.